உங்களுக்கு ஒன்று தெரியுமா, காட்ஃபாதர் மூவி 3வது பாட்டு வரைக்கும் தான் எடுத்தாங்க. ஆனால் உண்மை என்னன்னா 4வது பாட்டு எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு. ஆனால் எதிர்பாராத சம்பவங்களால இது தடுக்கப்பட்டுருச்சு. ஆக்சுவலி இந்த காட்ஃபாதர் மூவியோட முழு கதையுமே 1969ல மாரியோ பூசோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாவல் ரைட்டரால் எழுதப்பட்ட காட்ஃபாதர்ன்ற புக்கை பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் எழுதப்பட்ட தி சிசிலியன் அப்படின்ற 2வது பாட்டும் அண்ட் காட்ஃபாதர் ரிவெஞ்ச்ன்ற 3வது பாட்டும் மாரியோ பூசோட சேர்ந்து இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் பிரான்சிஸ் ஃபோர்ட் கப்போலா அவரும் எழுதி இருந்திருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி 4வது பாட்டுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருந்த சமயத்துல, அதாவது 1999 ஜூலை 2ஆம் தேதி மாரியோ பூசோ ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிட்டாரு. இவர் இல்லைனாலும் இவரோட இடத்துல இருந்து ஃபோர்ட் கப்போலா அடுத்தடுத்த பாட்டை டெவலப் பண்ணி கண்டிப்பா 4வது பாட்டு 5வது பாட்டுன்னு சொல்லி கொண்டு போயிருக்க முடியும். பட் இருந்தாலும் மாரியோ பூசோவை கௌரவிக்கணும்ன்றக்காக இவர் இல்லாதனால இவரால் தொடரப்பட்ட இந்த கதையை நாங்க இதோட முடிக்கிறோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த முடிவு ஒன்லி படத்துக்கு மட்டும்தான். நாவலோட பப்ளிகேஷன் வேற ஒரு ஆர்த்தரை வச்சு கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் 5 பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இது எதுவுமே படமாகாது, நாவலா வேணா படிச்சுக்கலாம்.